உனக்கு ஒரு இனிப்பான செய்தியையும் நான் தருகின்றேன். அதை பெற்றுக்கொண்டு நீ மகிழ்ச்சியடையப் போகிறாய். என்னை கேவலமாக பேசியவர்கள் முன்பு நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கிக் கொண்டு இருக்கிறாய். கவலை கொள்ளாதே குழந்தையே. சத்தியத்திற்கும் எனக்கும் கட்டுப்பட்டு நேர்மையோடு இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைவாய். உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். அதைத்தான் அவர்கள் உனக்கும் இழக்கிறார்கள். அந்த சொற்களுக்காக நீ வருந்தாதே. மன தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய். உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே. இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுறப் போகிறது. உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கப் போகிறது. நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் என்றும் வசந்த காற்று வீசப் போகிறது. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்பு கொடியாய் நீ உயர்ந்து நிற்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை குழந்தையே. என் குழந்தையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும். நிச்சயம் நீ தடைகளை தகர்த்து வெற்றியடைவாய். நான் அடைய வைப்பேன். கவலைப்படாதே. உனக்கு என்றுமே துணையாக நான் இருக்கின்றேன். உன் வாழ்வில் நீ படும் வேதனைகள் அனைத்தும் பொடி பொடியாக உன்னை விட்டு நீங்கும். நீயும் உன் வாழ்வில் படிப்படியாக முன்னேறி வருவாய். என் ஆசிர்வாதம் என்றும் உனக்கு நிலைத்திருக்கும் என் தங்கமே. எப்போதும் ஒன்றை நினைவில் கொள். நம் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பது இல்லை, தோல்வியாகவும் இருப்பது இல்லை. வெற்றிகள் நிலைத்து இருப்பதில்லை, அதே போல தோல்விகளும் அப்படியே நிலைத்திருப்பதில்லை. வெற்றி என்றும் சந்தோஷம் தரும். ஆனால் அந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே. அதே போல தோல்விகள் கஷ்டத்தை தரும். அதுவும் நிரந்தரமாக வாழ்வில் நிகழ்வது இல்லை. வெற்றியில் ஆணவத்தை காட்டாதே, தோல்வியில் விரக்தியை காட்டாதே. ஏனென்றால் இரண்டுமே வாழ்க்கையல்ல. ஜெயிப்பவர்கள் தோற்பார்கள், தோற்பவர்கள் ஜெயிப்பார்கள். அதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்கிறாய் என்பதுதான் உண்மையான வாழ்க்கை. அதன் வெற்றி பாதை உனக்கு தெரியும். பாதை தெரிந்தால்தான் சேரும் இடம் சரியாக அமையும். அதனால் உன் பாதைகளை சீராக்க முயற்சி செய். இன்று என்மேல் நீ கோபம் கொண்டாய். நீ நினைத்த நிகழ்வு நடக்கவில்லை என்றால் அது நடக்காமல் போனதற்கு காரணம் அதைவிட நல்ல சூழ்நிலைகள் நடக்கும் என்றுதான். உனக்குள்ள கேள்விக்கு நான் விடையும் அளித்தேன். தேவையில்லாத விஷயங்களை எண்ணாதே. உனக்கு நான் இருக்கின்றேன். உன்னை நல்வழியில் அழைத்துச் செல்வேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என் குழந்தைகள் கோபித்து கொள்ளலாம், ஆனால் நான் உன்னை கோபித்து கொள்ள மாட்டேன். அப்படி நான் கோபம் கொண்டாலும் என் பிள்ளையான உன்னை நல்வழிப்படுத்துவதற்கே என்பதை நீ புரிந்து கொள். என்றும் துணையாயிருந்து என் இதயத்தில் அரவணைத்து உன்னை நான் காப்பேன். பிரார்த்தனை எப்படி செய்ய வேண்டும் தெரியுமா? அப்பாவியானவன் தனது அப்பாவித்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும். தனது ஒவ்வொரு எண்ணத்தையும் செயலையும் நன்கு ஆராய வேண்டும். இதற்கு புத்தி நன்கு வேலை செய்ய வேண்டும். இந்த புத்தி வேலை செய்ய என்னிடம் பிரார்த்திக்க வேண்டும். என்னிடம் ஒவ்வொரு முறையும் நீ கேட்க வேண்டும். பிரார்த்தனை என்பதே கேட்பதுதானே. எனது இந்த செயல் அப்பாவித்தனமாய் உள்ளது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ என்னிடம் கேள். இந்த பிரார்த்தனையை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் செய்ய வேண்டும். நான் அதற்கு நிச்சயம் உனக்கு வழிகாட்டுவேன் குழந்தையே. புத்தியில் தெளிவை தருவேன். நல்லவர்களை நான் என்றுமே கைவிட மாட்டேன். கெட்டவர்களை கெடுக்க மாட்டேன். மாறாக கெட்டவர்களை நல்வழிப்படுத்துவேன். நீ என்னை தரிசிக்கும் போது அனுபவிக்கும் ஆனந்தத்தைப் போல உன் தரிசனத்தால் நானும் அதே ஆனந்தத்தை அனுபவிப்பேன். என் மீது நம்பிக்கையோடு நீ இரு. நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அச்சத்தால் ஒரு நிலையான வருமானமோ அல்லது கூடுதலான வருமானமோ கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகளை எடுக்கின்றாய். அது நிச்சயம் வெற்றியை தரும். நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும். உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும் குழந்தையே. நிறை செல்வம் பெற்று நீ வாழ நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன். ஆனால் நீயாக முயற்சி செய்யாதே. மற்றவர்களின் ஒத்துழைப்போடு உன் வேலை முடிந்துவிடும். உனக்கு புகழும் கிட்டும். தர்மம் நிலைகுலைந்து அதர்மம் நியாயம் செய்கின்ற கலிகாலத்தில் நாம் வாழ்கின்றோம். இப்போது நாம் பார்க்கும் எந்த இடத்திலும் நியாயத்திற்கும் நேர்மைக்கும் உண்மையான உழைப்பிற்கும் உகந்த பலன் கிடைக்காத சூழல் நிலவுகிறது.
நேர்மையாக வாழ்பவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். ஏமாற்றுகிறவர்கள், பொய் பேசுவதை அன்றாட தொழிலாக வைத்திருப்பவர்கள், பிறர் சொத்தை அபகரிப்பவர்கள், இப்படி பலரும் சீரும் சிறப்பாக வாழ்கின்றார்கள். நிலை தவறுகிறவர்கள் தங்கள் வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஜோதிடம், அருள்வாக்கு என சதா அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். இதனால் அவர்களின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு விடுகிறது. இறைவனை நம்பும் மக்களும் நல்லவர்களும் கெட்டு போகக்கூடாது. கடனிலும் கஷ்டத்திலும் சிக்கி அல்லல் படக்கூடாது. பொய் பேசுபவர்களின் பேச்சை இனியும் நம்பி ஏமாறக்கூடாது என்ற நோக்கத்தில் நான் நல்லவர்களையும் கருணை மனம் உள்ளவர்களையும் மட்டும் தேடி பிடிக்கின்றேன். அப்படித்தான் நான் உன்னையும் கண்டுபிடித்தேன். சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போல என்னிடம் நான் தான் உன்னை வரவழைத்தேன். நானே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி, அலைச்சல், குழப்பம் வேண்டாம். நான் அனைத்திலும் இருந்து உன்னை காப்பாற்றி விடுவேன். உனக்கு விடுதலையும் கொடுத்து விடுவேன். நல்லது ஒன்றை அடைய வேண்டும் என்ற சிரத்தை ஒருவனுக்கு இருந்தாலே அவனிடம் இறைவன் குடிகொண்டுள்ளான் என்றே பொருள். இல்லையென்றால் அவனுக்கு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தோன்றாது இருக்கலாம். அதனால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலின் பின்னணியிலும் இறைவன் இருக்கிறார் என்று நம்புபவனுக்கே பிரபஞ்சமும் அதன் இயக்கங்களும் ஒவ்வொன்றாக புரிய வரும். அது மட்டுமல்லாது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டமாகிய நம்முள்ளும் இருக்கிறது என்ற இறுதி உண்மையும் தெரிய வரும். செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல்புரிபவனுக்கு தொன்று தொட்டு விளங்கும் அறியாமை என்னும் இருளை போக்கி ஞானத்தை நான் வலிய வந்து தந்திடுவேன் என்று நான் அறிவுறுத்தியிருக்கிறேன். அந்த ஞானம் அடைந்தவனுக்கு வேறு எந்த பாதையிலும் செல்வதற்கு தோன்றாது. உன் கோரிக்கைகள் நிறைவேறாத விஷயத்திலும் கூட நான் தாயை போன்றவள். கோபித்து உட்கார்ந்தால் தாய் தாளாட்டி உணவூட்டுகிறாள். நானும் அப்படியே. இதே போன்று நீ என்னை அறிய முடிந்தால் என் மீது உன் நம்பிக்கை குறையாது. நல்லது என்றும் குழப்பத்தை ஏற்படுத்தாது. தீயது உன்னை நெருங்கினால் உன்னால் ஏற்க முடியாமல் குழப்பம் வரும். இதை விழிப்புணர்வோடு கவனித்தால் தீயவை நெருங்காமல் உன்னை பாதுகாத்து கொள்ளலாம். அனைத்திலும் விழிப்புணர்வு முக்கியம். இந்த விழிப்புணர்வை தருவதுதான் இறையாற்றல். புகழை பொருட்படுத்தாதே. ஆனால் புகழ் பெறுவதற்கு தகுதியுடையவராக உன்னை உருவாக்கிக்கொள். ஆறறிவின் அற்புத ஆற்றலை 6 அடி செல்லும் வரை புரிந்து கொள்ள இயலவில்லை. ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வந்தாலே அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவு எடு. நல்லது எப்போதும் குழப்பத்தை உண்டாக்காது. இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த காலம் மாறி செயற்கையாக மனிதர்கள் திருப்திப்படுவதாக நினைத்து தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். வாழ்க்கையில் பணத்தை தேடிக்கொண்டே இருக்காதே. கிடைத்ததை அனுபவிக்கவும் நேரம் ஒதுக்கு. நமக்கு நாமே சில நிபந்தனைகளை வைத்துக் கொள்கின்றோம். நிபந்தனையற்ற வாழ்வே சிக்கல்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழியாகும். காரணமே இல்லாமல் கடும் கோபம் கொண்ட போதும் அருகில் வந்து அமைதியாக கரம் பற்றி அன்போடு அரவணைத்து ஆதரவாக ஆறுதல் கூறும் அழகான நட்பு கிடைப்பது கடினம். கிடைத்தால் அதை ஒருபோதும் இழந்து விடாதே. சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் நம்மை பக்குவப்பட வைப்பது நம் மனம்தான். நம் மனமே நமக்கு சிறந்த ஆசிரியர். என் தங்கமே, நீ யார் என்று மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று வாழாதே. இந்த உலகில் நீ யார், உன் கடமை என்ன என்ற எண்ணத்தோடு வாழ பழகிக்கொள். தனிமையை தவிர்த்து விடு. மனம் விட்டு பேசு. உறவுகளிடம் அனுசரணையாக நடந்து கொள். அவமானத்தை பொருட்படுத்தாது அடுத்த கட்டத்திற்கான உந்து சக்தியாக மாற்ற முயற்சி செய். துயரத்தை நினைத்து வருந்தாது அதை மாற்றத்திற்கான மருந்தாக எடுத்துக்கொள். மன அழுத்தம் வராமல் நீ பார்த்துக்கொள் என் குழந்தையே. ஏன் பயப்படுகிறாய்? தைரியமாக இரு. என்னை விரும்பி என்னையே நம்பி இருக்கும் பக்தர்களின் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும். கடவுள் கவலையில்லாத வாழ்க்கையை யாருக்கும் தருவதில்லை. ஆனால் கவலையை தாங்கும் மன வலிமையை கேட்டால் நிச்சயம் தருவார். என் பக்தர்களை தேடி தேடி உலகம் முழுவதும் எனது கண்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது. அவர்களின் இறுக்கமான நிலைகளிலிருந்து விடுதலை செய்து காப்பாற்றுகிறேன். ஆனால் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது. அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை அவர்கள் மறந்துவிட்டதாக மனம் விரும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை. அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நீ இருந்தாய். இதை நினைத்து இப்போது புலம்புவதால் உனது புண்ணிய பலன்கள் அழிந்து போகின்றன.
உன்னை சார்ந்தவர்கள் உன்னை புறக்கணிக்கும் போது செத்து போகலாமா என்று கூட நினைக்கின்றாய். செத்து போவது உனது கைகளிலா உள்ளது? நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான் தானே. எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உனது மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. செய் நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதால் அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டியிருக்கிறது. நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் கலிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடு. அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்க செய்யும். நான் உனக்காக இருக்கும் பொழுது, உன்னையே நினைத்து கொண்டிருக்கும் போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானால் உனது கூப்பிட்ட குரலுக்கு உடனடியாக வந்து பதில் தருவேன். அதிசயம் அற்புதம் செய்யும் நான் என்னை நம்புகிறவர்களை கஷ்டத்தில் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். ஆனால் உனக்கு என்ன ஆயிற்று? ஏன் எதையோ நினைத்து குழம்பிக் கொண்டு இருக்கிறாய்? உனக்கு எதிரி வெளியே யாரும் இல்லை, உன்னை பின்னுக்கு தள்ளும் உன்னுடைய மனநிலைதான். அப்படிப்பட்ட மனநிலையிலிருந்து நிம்மதி என்னும் சொல்லை மறந்து தவிக்கிறாயே. அந்த நிலையில் உன் மனதில் எழும் எண்ணங்கள் கோணலாகத்தான் இருக்கும் என்பதை நீ அறிந்ததில்லை. ஆனால் அந்த நிலையிலிருந்து சற்று வெளியே வந்தவுடனே நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன் என்ற எண்ணம் உனக்கு வருகிறதல்லவா? அந்த நேரத்தில் உன் மனக்கதறலை என்னால் கேட்க முடியவில்லை. என் முன்னால் அன்போடும் பக்தியோடும் வந்த என் குழந்தை குற்ற உணர்ச்சியில் ஏனப்பா எனக்கு இப்படி என்று உன் கண்ணீர் சொல்லும் சத்தமில்லா குமுறல். நீங்கள் காட்டிய நியாயங்களை என்னால் முழுவதுமாக கடைபிடிக்க முடியவில்லை என்று வேதனை அடைகிறாய். இது உனக்கு சோதனையான காலம்தான். நீ முக்கால்வாசி கடந்து விட்டாய். இன்னும் சற்று காலம் காத்திரு. உன்னை கடக்க வைப்பது என் பொறுப்பு. முந்தைய பிறப்பின் கர்மவினை உன்னை பாடாய்படுத்துகிறது. அதனால்தான் இந்த அழுகை. போன பிறவியிலும் சரி, இந்த பிறவியிலும் சரி, உன்னுடன் நான் இருப்பேன். உன் உருவம் என்னால் படைக்கப்பட்டது. உன்னுள் இருக்கும் ஆன்மாவும் நான் உருவாக்கியது. நீ வெறும் பொம்மைதான். உன்னை ஆட்டி வைப்பவரும் நானே. பிறகு ஏன் கதறுகிறாய்? உன் கவலையை தூக்கி எறி. உன் கைப்பிடித்து நான் நடக்கிறேன். பிறகு ஏன் பயப்படுகிறாய்? எதற்காகவும் அஞ்சாதே. உனக்கான பாதையை நான் உருவாக்கிவிட்டேன். இனி கவலை வேண்டாம் என் கண்மணியே. என்னை நம்பி பயணி. எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் உன்னை உயர்த்தி நான் வாழ வைப்பேன். பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதியளித்தேன். ஏன் தெரியுமா? பல மைல்களுக்கு அப்பால் இருந்து உன்னை அழைத்து வந்திருக்கின்றேன். நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடு சினம் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்தாய். இதற்காகவே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன். உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு அனுமதி அளித்தேன். எனது அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது. ஆதலால் உனக்காக நான் எனது துவாரகா வாயிற்படியில் காத்து கொண்டிருக்கிறேன். வா குழந்தையே. உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுதூரம் சென்றுவிட்டது. அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உயர்த்தப் போகிறேன். உன் கூடவே நான் இருக்கின்றேன். இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். தைரியமாக இரு. நான் உனது கூடவே இருப்பேன். என்னை நம்பியவர் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை. எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அவர் அதில் இருந்து வெற்றிகரமாக வெளியே வருவார். உன் மனதில் என்ன கேள்விகள், சந்தேகங்கள் ஓடிக்கொண்டு இருக்கின்றன? எது உன்னை தொந்தரவு செய்தாலும் அதற்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எல்லாமே கடவுளின் நாடகம். பக்தரின் மனதில் கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பி அவரே பக்தரின் மனதை அமைதிப்படுத்துவார். அளவுக்கு அதிகமாக பாபாவை நேசிக்கும் ஒருவருக்கு அதி உன்னத அற்புதங்கள் நடக்கும் என்பதை அனுபவபூர்வமாக நாம் எப்படி அறியலாம்?
பாபா எப்போதுமே பக்தர்களின் குறைகளை களையும் போது அந்த குறையின் தாக்கத்தை அவர் ஏற்றுக்கொள்வார். அதுபோலவே பாபாவிடம் நெருக்கமாக உள்ள பக்தர்கள் மற்ற பக்தர்களுக்காக வேண்டும் நிலை ஏற்படும்போது அவர்களையும் அவர்கள் வேண்டும் வேண்டுதலுக்கான தாக்கம் ஓரளவாவது தாக்கவே செய்யும். இதை அனைவராலும் உணர இயலாது. அந்த நிலையில் உள்ளவர்களால் மட்டுமே இதனை உணர இயலும். இதற்கு உதாரணம், எங்கோ நெருப்பில் விழுந்த குழந்தையை தன் இருப்பிடத்திலிருந்தே தன் கைகளை நீட்டி பாபா காக்கும்போது அவர் கைகளில் தீக்காயங்கள் ஏற்பட்டதை வைத்து உணரலாம். முழுமையாக பாபாவின் ஆசிர்வாதத்தை பெற்றவர்களின் கேள்விகளுக்கு உரிய பதிலை அவர் அவர்களுக்கு நிச்சயம் வழங்குவார். தரையில் சிறிது நீர் சிந்தியிருந்தாலும் அதில் பாபாவின் உருவம் இருப்பதை அவர்களால் உணர முடியும். பெயிண்ட் அடிக்கப்பட்ட சுவற்றிலும், ரோட்டில் கிடக்கும் மணலிலும், மரங்களில் ஆடும் கிளைகளில் உள்ள இலைகளிலும் அவர்கள் பாபாவை காண இயலும். எங்கும் எதிலும் நிறைந்திருக்கும் பாபாவை நாம் உணர இயலும். எவர் ஒருவர் ஆசைகளை துறந்து தனக்கென வாழாமல் மற்றவர்களுக்காக தனக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் பாபா நீயே கதி என பாபாவின் பாதங்களை பற்றி மற்றவர்களுக்காக வேண்டுதல் வைப்பதால் பாபாவின் அருளோடு மேற்கண்டவை அனைத்தும் சாத்தியமாகும். ஏன் எப்போதும் எனக்கு யாரும் இல்லை என்று நீ புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? அந்த எண்ணம் மிகவும் தவறானது, ஆபத்தானதும் கூட. உன்னை சுற்றியுள்ளவர்களை முதலில் புரிந்து கொண்டு செயல்படு. அதை விட்டுவிட்டு உன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் உடைக்கும்போது நீ கவலைப்படுகிறாய். நீ என்ன தவறு இழைத்தாய் வருத்தப்படுவதற்கு? உன்னை ஏமாற்றியவர்களே நம்பிக்கையோடு செயல்படும்போது நீ அவர்களை விட அதீத நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். அஞ்சாதே. தைரியமாகவும் நம்பிக்கையோடும் உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு. உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே. நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும். நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. எதையெல்லாம் நீ இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும். எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது என் தங்கமே. இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு. நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.